then OL and OR are considered as the radius of this circle. சரி டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா OL and OR radius of the circle பேஸ் பண்ணோம். For astronomical calculation the distance LR is equal to B can be treated as an arc of the circle. சரியா டயக்ராமில் எல்லாருங்கிறது தென் ஆர்க் ஆஃப் தி சர்க்கிளை பேஸ் பண்ணணும், அதாவது வட்டத்துடைய வில். அது லெட் OL ஈக்குவல் டு OR ஈக்குவல் டு எக்ஸ், ரெண்டு அதாவது OLங்கிறது லெஃப்ட் ஆஃப் தி ஐ, தென் ROங்கிறது அதாவது ORங்கிறது ரைட் ஆஃப் தி ஐ. சரியா ரெண்டுமே தென் டிஸ்டன்ஸு சேமாக இருக்கும், அதாவது ஏன்னா பேரலல் ஆக்சிஸாக இருக்கிறதால எக்ஸு. தென் LR ஈக்குவல் டு B இருக்குது. therefore theta is equal to then B by X. B by X இருக்கும். சரியா அதில் then B and theta X can be calculated, which is approximately the distance of the object from the observer. சரியா அப்போ B theta X ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணால் the distance of the object from the observer, அப்சர்வர்லேருந்து distance of object நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரியா then if the object is the moon or any nearby star, then the angle theta will be 2 small due to the large astronomical distance and the place of observation. சரியா அதாவது லார்ஜ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதால, அதாவது ஆப்ஜெக்ட் இஸ் த மூன், அது நியர் பை த ஸ்டார். சரியா அதனுடைய ஆங்கிள் எல்லாமே நம்ம தீட்டான்னு எடுத்துக்கணும். தென் in this case the 2 points of observation should be sufficient spaced on the surface of the earth. சரி இது parallel axis மெத்தடு, இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், தென் ஃபாலோ பண்ணிக்கிங்க. தென் அடுத்தது distance of moon from earth. எர்த்துலேருந்து மூணுடைய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது. தென் அதே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. C is the center of earth. Let A and B are two diametrically opposite place on the surface of the earth. டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா C is the center of the earth. சரியா ஏபிங்கிறது அதில் தென் பிளேஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். சரி ஏங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்டும் ஒன்லி பிளேஸ், அதாவது பாயிண்ட்டு எர்த்தில் உள்ள எர்த்து சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தில் உள்ள பாயிண்ட். அது ஃப்ரம் A and B the parallel axis is theta 1 and theta 2 is respectively. The moon M with respect to some distance star are determined with the help of an astronomical telescope. சரி அதில் then place of அதாவது place of the surface of earth A Bயில் பார்த்தோம் அப்படின்னா is parallel axis angle theta 1 and theta 2. சரியா அதுலேருந்து பேஸ் பண்ணும்பொழுது the moon M with respect to the some distance. சரியா மூணோட டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த parallel axis angle is angle of parallel axis is theta 1 and theta 2 இருக்கும். The total parallel axis of the moon subtended on earth is angle A M B is equal to theta 1 plus theta 2 is equal to theta. சரியா theta 1 plus theta 2 ஆட் பண்ணும்பொழுது then theta is a angle of parallel axis. If theta is measured in radian, then theta is equal to AM AB by AM. Therefore AM is equal to MC. AM க்கு ஈக்குவலான வேல்யூ என்னது MC. சரி ஏன்னா AM is approximately is equal to MC. ஏஎம்முக்கு எம்சி அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும். தேர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏஎம்முக்கு பதிலாக எம்சி. தேர்ஃபோர் எம்சி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை தீட்டா, வேர் த வேல்யூ ஆஃப் ஏபி அண்ட் தீட்டா we can calculate the distance of MC of moon from earth. சரி டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதில் ஏபிங்கிறது எர்த்துடைய பிளேஸு, அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தில் உள்ள பாயிண்ட் ஆர் பிளேஸ்னு சொல்லலாம். சிங்கிறது சென்டர் ஆஃப் தி எர்த்து. நம்ம அதுலேருந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா எம்முங்கிறது த டிஸ்டன்ஸ் ஆஃப் மூணு. சரியா இப்போ எவ்வளோ ஆங்கிளில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா theta 1 அண்டு theta 2
therefore the angle AMB is equal to theta, where theta is equal to theta 1 plus theta 2. சரி, தீட்டாவை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா AB by AM வரும். சரி, அதில் ஏஎம்முக்கு ஈக்குவலான வேல்யூ MC. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு AB by MC இருக்கும், ஆர் MC இஸ் ஈக்குவல் டு AB by தீட்டா. சரி, தென் கடைசியாக ரேடார் மெத்தட் இருக்கும். The word radar stand for radio detection and ranging. ரேடாருடைய meaningful value radio detection and range. A radar can be used to measure accurately the distance of a nearby planet such as Mars. சரியா, நியரஸ்ட்டாக உள்ள பிளானட்டுடைய டிஸ்டன்ஸை இந்த ரேடார் மெத்தடில் நாம் மெஷர் பண்ணலாம். In this method, radio waves are sent from transmitter which after reflection from the planet. சரியா, இந்த ரேடார் மெத்தடில் ரேடியோ வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும், அதாவது சென்ட் ஆகும், அதாவது ட்ராவல் பண்ணோம். From transmitted which after reflection from the planet are detected by the receiver by measuring the time interval t between the instants time the radio waves are sent and received. ரேடியோ வேவ்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ட்ராவல் பண்ணி சரியா அந்த பிளானட்டில் பட்டு ரிஃப்ளெக்டட் ஆகும். சரியா, திரும்ப பேக்கு சரியா ட்ராவல் பண்ணும். அப்போ ரெண்டு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதால அதோடைய டைம் இன்டர்வல், then the distance of the planet can be determined. The speed is equal to distance traveled by time. The distance traveled பேஸ் பண்ணும்பொழுது d ஸ்பீட் அங்கே v இருக்கும், அதாவது ரேடியோ வேவ்ஸுடைய ஸ்பீட் இன்ட்டு டைம் டேக். சரியா, therefore d is equal to v into t by 2 இருக்கும். பை 2ங்கிறது அந்த ரேடியோ வேவ்ஸு 2 டைம்ஸ் அங்கே ட்ராவல் பண்ணும். சரி, where v is the speed of the radio waves as the time taken t is for the distance covering during the forward and backward path of the radio waves. It is divided by 2 to get the actual distance of the object. This method can be used to determine the height at which the aeroplane flies from the ground. சரியா, டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்ஓஆர் கொடுத்துருப்பாங்க, அதாவது ரேடார்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள டிஸ்டன்ஸை எப்படி நாம் மெஷர் பண்ணுறது, திரும்ப பேக்வேர்டு அந்த ஆப்ஜெக்டில் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ஆகும். அப்போ ரேடியோஸ் 2 டைம்ஸ் ட்ராவல் பண்ணுறதால தென் அங்கே 2 ரெப்ரசன்ட் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்பாங்க.